ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் எல்லாருமே ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு வருமானம் கிடைக்காதா அப்படின்ற ஒரு தேடுதலில் தான் நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துட்டுருக்குறோம். அப்போது நமக்காக வந்திருக்கிறது தான் ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டம் crystal.io. இந்த crystal.io சொல்லக்கூடிய முதல் வார்த்தையே பி எ பிஸ்னஸ் மேன். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக மாறுங்க. ஏன் பிஸ்னஸ் மேனாக மாறினா மட்டும்தான் நம்மளுடைய வருமானத்தை உயர்த்திக்க முடியும், பல மடங்காக பெருக்கிக்க முடியும். அப்போது ஒரு பிஸ்னஸ் மேனாக உருவாயிட்டோம்னா நமக்கும் சரி, நம்மளை சுற்றி இருக்கிற மக்களுக்கும் சரி வருமான வாய்ப்புகளை பெருக்கி கொடுக்க முடியும். அதனால தான் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக மாறுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பிஸ்னஸ் அப்படின்னாக்கா ப்ரொடக்ஷன் இருக்கணும், மார்க்கெட்டிங் இருக்கணும். இது ரெண்டும் இருந்தால் தான் ஒரு பிஸ்னஸ். அப்போது இப்போ இங்கே ப்ரொடக்ஷனும் இருக்குது, மார்க்கெட்டிங்கும் இருக்குது. ப்ரொடக்ஷனை பொறுத்தளவுக்கு ஒரு ஓரை கிறிஸ்டலாக ஃபேப்ரிகேட் பண்ணுறோம். இந்த ஒரு வேலையை தான் நாம் இங்கே செய்கிறோம். இங்கே இந்த ஃபேப்ரிகேட் பண்ணும்போது அதை மார்க்கெட் பண்ணணும். மார்க்கெட் யார்கிட்ட பண்ணுவோம்? மக்கள்கிட்ட தான் மார்க்கெட் பண்ணணும். அப்போது அவங்களுக்கு ஏற்றது மாதிரி பேக்கேஜஸ் இருந்தால் தான் அவங்களையும் இந்த ஃபேப்ரிகேஷன் செய்யறதுக்கு நம்ம அழைச்சிட்டு வர முடியும். அப்போது அதுக்கு ஏற்ற பேக்கேஜஸ் இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டர் கிட் $25 ஒரு பேக்கேஜஸ் இருக்குது. இதுக்கு ஒரு PDF இருக்குது. அது ஒரு பிஸ்னஸ் மேன் உருவாகிறதுக்கு தேவையான எல்லா ஐடியா நாலேஜும் அந்த இடத்துல இருக்குது. அப்போது அந்த ஸ்டார்டர் கிட்ட மூலமாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆகிறதுக்கு ஆரம்பத்திலிருந்தே உருவாயிடலாம். அடுத்தது ஃபேப்ரிகேஷன். $100 ஃபேப்ரிகேஷன் கிட் இருக்குது. இதன் மூலமாக அந்த ஃபேப்ரிகேஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். மாஸ்டர் கிட்டு, இது மூலமாக நம்ம வருமானத்தை அதிகப்படுத்திக்க முடியும். இப்போது 3 பேக்கேஜஸ் இருக்குது. இந்த 3 பேக்கேஜஸில் உங்களுக்கு எந்த பேக்கேஜஸ் விருப்பம் இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு இந்த சிஸ்டத்துக்கு கூட நீங்கள் இணையலாம். இங்கே வருமானம் உருவாக்குறதுக்கு செல்ஃப் ஃபேப்ரிகேஷன் மூலமாகவும் வருமானம் உருவாக்கிக்கலாம், டீம் ஃபேப்ரிகேஷன் மூலமாகவும் வருமானம் உருவாக்கிக்கலாம், சூப்பர் ஃபேப்ரிகேஷன் மூலமாகவும் நீங்கள் வருமானம் உருவாக்கிக்கலாம். செல்ஃப் ஃபேப்ரிகேஷன் ஒவ்வொரு நொடியும் இங்கே வருமானம் கிடைக்கும். அதாவது $100 கொடுத்து 1000 ஓர் வாங்கி இந்த கிறிஸ்டலை ஃபேப்ரிகேட் பண்ணுறீங்க. உங்களுக்கு 2 கிறிஸ்டல், அதாவது $200 உங்களுக்கு கிடைச்சிடுது. அப்போது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு மேலேயும் உங்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் இந்த crystal.io உங்களுக்கு கொடுக்குது. 200% ரிட்டர்ன்ஸ் இருக்குது. இது பவர் கார்டு மூலமாக இயங்கிறதுனால ஒரு பவர் கார்டுக்கும் $200 இருக்குது. இந்த பவர் கார்டை எப்படி உருவாக்குறதுன்னா, உங்கள் டீம் சைஸை நீங்கள் அதிகப்படுத்தும் போது உங்களுக்கு பவர் கார்டு ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும். இங்கே வரக்கூடிய வருமானத்திலிருந்து ஆட்டோ ரீபர்ச்சேஸ் நடக்கிறதுனால இங்கே வாங்கின வருமானம் உங்களுக்கு திரும்ப 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குது. இப்போது உங்களுடைய வருமானங்கள் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $25 2 நபருக்கு இந்த சிஸ்டத்தை பற்றி சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது ஷிஃப்ட் இன்கமாக $15 கிடைக்கும், லெவல் இன்கமாக $1 கிடைக்கும். அதுவும் அன்லிமிட்டட் லெவலில் கிடைக்கும். $100 பேக்கேஜில் 2 நபருக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட்டு $40 உங்களுக்கு வருமானம் கிடைக்கும், லெவல் இன்கமாக $2 கிடைக்கும் அன்லிமிட்டட் லெவலில். $200 பேக்கேஜில் 2 நபருக்கு சிஸ்டத்தை பற்றி சொல்லி கொடுத்தீங்கன்னா $50 உங்களுக்கு ஷிஃப்ட் இன்கமாக கிடைக்கும், $15 அன்லிமிட்டட் லெவலில் உங்களுக்கு கிடைக்கும். அப்போது இந்த 3 பேக்கேஜஸ் மூலமாகவும் உங்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகமாக அங்கே இருக்குது. அங்கே வரக்கூடிய கிறிஸ்டலை சூப்பர் ஓரை இங்கே சூப்பர் ஃபேப்ரிகேஷனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது 300% ரிட்டர்ன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, சம்பாதிச்ச வருமானத்தையும் சரி, சம்பாதிக்கக்கூடிய வருமானத்தையும் சரி, காம்பவுண்டிங் முறையில் திரும்ப திரும்ப நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுடைய வருமானம் மேலும் மேலும் உயரக்கூடிய வாய்ப்புகள் இந்த இடத்துல இருக்குது. இப்போ ஒரு $100 பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, $300 கிடைக்குது. $1000 பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, $3000 கிடைக்குது. $10,000 பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, $30,000 கிடைக்குது. $1,00,000 பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, $3,00,000 வரைக்கும் கிடைக்குது உங்களுக்கு. அப்போது நீங்கள் எவ்வளவு தேவையோ அன்லிமிட்டடாக நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்போ 300% ரிட்டர்ன் உங்களுக்கு 300 நாளில் வேணுமா, 30 நாளில் வேணுமா, தினம் தினம் வேணுமா, நீங்கள் தான் முடிவெடுக்கணும். அப்போது 300 நாள் வெயிட் பண்ணி எடுக்கிறதுக்கும் 30 நாளைக்கு ஒரு முறை எடுக்கிறதுக்கும் தினம் தினம் எடுக்கிறதுக்கும் பெரிய லாபம் இருக்குல்ல. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் செயல்படுவீங்க. யாரை நீங்கள் அறிமுகப்படுத்துகிறீங்களோ, இந்த சிஸ்டத்தில் யாரை நீங்கள் அறிமுகப்படுத்துகிறீங்களோ அவங்கக்கிட்ட இருந்து 50% 100 நாளைக்கு கிடைக்கும், 50% 100 டேஸுக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட் லெவலில் இருந்து மிகப்பெரிய ஒரு வருமானம். 2வது லெவலில் இருந்து 10% 100 நாளைக்கு, 3வது லெவலில் இருந்து 10% 100 நாளைக்கு, 4வது லெவலில் இருந்து 5% 100 நாளைக்கு, 5வது லெவலில் இருந்து 5% 100 நாளைக்கு, 6வது லெவலில் இருந்து 5% 100 நாளைக்கு, 7வது லெவலில் இருந்து உங்களுக்கு 3% 100 நாளைக்கு, 8வது லெவலில் இருந்து 2% 100 நாளைக்கு. மிகப்பெரிய ஒரு வருமானம் 8வது லெவல்லே உங்களுக்கு இருக்குது. அப்போது லெவல் இன்கமும் உங்களுக்கு 100 நாளைக்கு இங்கே இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளாக சொல்ல போனால், நீங்கள் ஒரு $1000 பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தினமும் $10 கிடைச்சிடுது. இது 300 நாளைக்கு கிடைக்கும்.
ஆனால் இதை சீக்கிரமாக எடுக்கணும்னா நம்ம ஒரு $10,000 பிஸ்னஸ் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு $50 தினமும் கிடைக்கும். உங்களுடைய $10 மொத்தத்தில் $60 தினமும் உங்களுக்கு கிடைக்குது. 50 நாள் எடுத்தாலே $3,000 நீங்கள் எடுத்துடுறீங்க. திரும்ப என்ன பண்ணுறோம், மறுபடியும் டாப் அப் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு 50 நாள் $3,000 எடுக்கிறீங்க. இன்னும் மீதி 200 நாள் இருக்குல்ல, அதில் மறுபடியும் டாப் அப் பண்ணி இங்கே L1ல் நீங்கள் மெயின்டைன் பண்ண இந்த $3,000 திரும்ப எடுக்க முடியும். அப்போது அதிகப்படியான வருமானங்களை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குது. இதை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நிறைய வருமானங்களை இந்த இடத்துல சம்பாதிக்கலாம். சம்பாதிச்ச வருமானத்தை 60-40 இங்கே கொடுக்குறாங்க. 60% கிறிஸ்டலாக உடனடியாக கிடச்சிடுது. அதை நீங்கள் வித்ரா பண்ணுறாலும் பண்ணிக்கலாம், டீமுக்கு சேல் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம், யாருக்கு வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறனாலும் பண்ணலாம். 40% கிறிஸ்டல் கிரெடிட்ஸாக கிடைக்குது. இதுதான் மிகப்பெரிய ஒரு அசட்டாக நமக்கு கிடைக்கக்கூடியது. அதாவது கிறிஸ்டல் கிரிப்டோவாக எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகும்போது இந்த 40%க்கு மிகப்பெரிய ஒரு வேல்யூ இருக்குது. இன்றைக்கி அதிகமான பேர் வர்றதே இந்த 40% இன்கம்மை எடுக்கிறதுக்காக தான். நிறைய பேர் இன்றைக்கி உள்ளே வந்துட்டு இருக்காங்க. அதோட வேல்யூ தெரிஞ்சவங்க எல்லாருமே அதை வந்து சேமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது இந்த கிறிஸ்டல் கிரெடிட்டோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஸ்டார்டிங் ப்ரைஸே எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகும்போது ஸ்டார்டிங் ப்ரைஸே $1 உள்ளே போகுதுன்னா இதை உருவாக்கின கம்யூனிட்டி நம்ம தான். டிமாண்டும் சப்ளையும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. அப்போது இதோடைய growth என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது $10 இருக்கலாம், $100 இருக்கலாம், $10,000 மாறலாம். அவ்வளோ பெரிய மதிப்பு வாய்ப்புகள் இந்த இடத்துல இருக்குது. அதனால் இதை பயன்படுத்தி மிகப்பெரிய ஒரு வருமானத்தை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த